ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். ராகு கேது பெயர்ச்சி 2023 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 30/10/2023 திங்கள்கிழமை தூவிதே திதி, கார்த்திகை நட்சத்திரம். மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிற்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் செல்கிறார். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள், சாதகமான சூழ்நிலைகள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு ராகு பகவானும் கேதுவும் சரி 18 மாதங்கள் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. நேல் கிரகங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் இவங்க சுழற்சி. இப்போ இந்த ராகு பகவானும் கேது பகவான் 18 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்காங்க. எங்கே? மீன ராசியிலும் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். யாருக்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் தருது அப்படின்னா, மேஷம், ரிஷிபம், மிதுனம், துலாம், மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை இந்த ராகு கேது பயிற்சியானது பலன்களை தருகிறார். 2023 பார்த்திங்கன்னா 2025 வரைக்கும் இந்த 18 மாதங்கள் இவர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறார். மற்ற ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சம அளவு நல்ல பலன்களும் மற்றும் பார்த்திங்கன்னா சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் இருக்கும். அதை பற்றி தான் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். ரிஷப ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் தனபால் அவர்கள் பேசுகிறேன். இப்போ ரிஷப ராசி பார்த்திங்கன்னா, ரிஷப ராசியினுடைய சின்னம் என்ன அப்படின்னா காளை மாடு. காளை மாடு சிவனை எப்படி காலமெல்லாம் சுமக்கிறதோ அதே போல் இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுமையை காலமெல்லாம் சுமக்கணும். இவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சுமையை காலமெல்லாம், குடும்ப பொறுப்பு அதிகம் மிக்கவர்கள், குடும்ப பொறுப்பு அதிகம் மிக்கவர்கள். இந்த ராசியில் பார்த்திங்கன்னா இப்போ ராசிக்கு இவர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு வராரு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு வராரு. அப்படின்னு இருக்கும் பொழுது இவருக்கு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிம்மத்தையும் குரு பார்க்கிறார், சனி சிம்மத்தையும் பார்க்கிறார், துலாம் வீட்டையும் பார்க்கிறது மிக சிறப்பு, தனுசையும் குரு பகவான் பார்க்கிறார். இந்த ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது பார்த்திங்கன்னா இவர்களுடைய உத்தியோகத்தில் அதிக அளவு முயற்சிகள் வரும். முயற்சி செய்யணும். இவர்கள் என்ன செய்யணும்? அதிக அளவு முயற்சி செய்யணும். ராசிக்கு 12ஆம் இடத்துல வேறு குரு, விரய குரு. அப்படின்னா இவர்கள் ஒன்றுக்கு பல முறை இந்த செலவு செய்யலாமா என்று யோசிக்கணும். அகலக்கால் வைக்கலாகாது. இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்குது. உத்தியோகத்தில் ரொம்ப பார்த்திங்கன்னா உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும். அதே போல் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க, அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். இப்போ உழைப்பும் அதிகமாக கொடுப்பார், ஆனால் பலனும் கை மேலே கொடுத்துருவார். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். நினச்ச இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும், நினச்ச இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். அதே போல் வீடு பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இத்தனை வருஷமாக இருந்தேன், கஷ்டமாக இருக்குது, ஒரு தடவையும் வீடை மாற்ற வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு பாக்கியமோ மனை பாக்கியமோ உறுதியாக அமைச்சு கொடுத்துடுவார். கவலைப்பட வேண்டாம். அதே போல் இந்த வருஷம் இவங்களுக்கு வீடு பாக்கியம் உறுதியாக உண்டு. திருமணம் தடை தாமதம் அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும். ஒன்றுக்கு பல முறை யோசித்து முடிச்சுக்கிறது நல்லது. அதே போல் யாருக்காச்சும் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பல முறை பாருங்கள். என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலையாகவும் தந்துடலாம். 12ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல ராகு, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா கன்னியில் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒன்றுக்கு பல முறைகள் பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத செலவுகள் வரும். ஆனால் அது சுப செலவாக மாற்றிக்கோங்க. கல்விக்காகவோ அல்லது நகை வாங்கிறதோ, தங்க நகை வாங்கி பிள்ளைகளுக்காக சேர்க்கிறதோ, பெண் பிள்ளைகள் கட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு பெண் பிள்ளைகள் தான் அவங்களுக்காக நகைகள் சேர்த்துக்கிறதோ நிச்சயமாக நல்ல பலனை தந்துடும்.
அதே போல் இவர்கள் ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்துறது மிக உத்தமம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வீடு பாக்கியம், திருமணம் தடை தாமதம் அடைந்தவருக்கு நல்ல வரன் அமையிறது. அதே போல் பார்த்திங்கன்னா பூமி பிராப்தம் கிடைச்சிடுது. பயப்பட வேண்டாம். இந்த ரிஷப ராசிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் பிரதோஷம் அன்று நந்தீஸ்வரரையும் சிவனையும் வழிபடுறது ரொம்ப நல்ல விஷயம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வழிபட்டாலும் போதும். விநாயகர் பெருமான் சங்கடர சதுர்த்தி அன்று விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கெல்லாம் யோகம் அற்புதமாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ரிஷப ராசிக்கு 60% நல்ல 65% நல்ல பலன்களையும் 35% சாதகமற்ற சூழ்நிலை கவனமாக இருந்துட்டாலே போதுமானது. இவர்கள் வாழ்க்கையில் யோகம் அற்புதமாக இருக்கும். வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.